வணக்கம். அடுத்த வாரத்திற்கான பாக்கியலட்சுமி சீரியல் ரிவ்யூவை இந்த பதிவில் பார்க்கலாம். பாக்கியா அந்த சின்ன ஹோட்டலை நடத்துறதுல சுதாகருக்கு ஈகோ பிரச்சனை வந்துடுச்சு. ஈகோங்கிறது விட பாக்கியா எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. செலியன் ஜெயிலுக்கு போயிருக்கணும். பாக்கியா ஒரு தள்ளு வண்டியில கடை போட்டாலும் அதையும் அவரு நடத்த விடாம பிரச்சனை கொடுப்பாருங்கிறது தெளிவா புரியுது. இனியா இப்ப சுதாகரை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. நிதிஷ் அப்பா பிள்ளை, அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்கிற பையனா இருக்கிறாரு. அதனாலதான் இனியா சுதாகர் கிட்ட நியாயமா பேசுறதும் கூட நிதிஷ்க்கும் அவங்க அம்மாவுக்கும் பிடிக்கல. அவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு நினைக்கிறாங்க இனியா. தன்னோட அம்மா ஒரு தொழில் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போடுறதுக்கு இவர் யாரு? இப்படியெல்லாம் இனியா அதுக்கு பிறகு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கிட்ட இத பத்தி சொல்ல சொல்லி சுதாகர் சொல்லி இருந்தோம். இனியாவுக்கு அம்மா கிட்ட தன் மாமனார் இப்படி நினைக்கிறாரு, உங்களை அந்த சின்ன மெஸ்ஸ நடத்த வேண்டாம்னு சொல்றாருன்னு சொன்னா, ஒருவேளை அம்மா எனக்காக என்னோட வாழ்க்கைக்காக அந்த தொழிலை கைவிட்டாங்கன்னா அது நடக்கவே நடக்கக்கூடாது. யாருக்காகவும் அம்மா தன்னோட லட்சியத்தை கைவிடக்கூடாது. இப்படி பல விதமான குழப்பமான நிலையில இனியா இருக்காங்க. கோபி, ஈஸ்வரி, செலியன், எழில் இப்படி எல்லாருமே ஜெனி உட்பட பாக்கியா அந்த சின்ன மெஸ்ஸு அந்த ஏரியால நடத்துறது விருப்பப்படலை. கொஞ்சம் பொறுமையா இருந்தா அவங்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க. கொடுத்ததை வாங்கி ஒரு பழைய மாதிரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பாக்கியாவோட மனநிலை வேற மாதிரி இருக்கு. யார்கிட்டையும் பணத்துக்காக கையேந்தி நிக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு இந்த சின்ன மெஸ்ஸை நல்லபடியா நடத்தி அதுல வர்ற வருமானத்தை வச்சு இன்னொரு ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்தணும்னு தான் நினைக்கிறாங்க, விருப்பப்படுறாங்க. ஒரு பெண் இந்த சமுதாயத்துல ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் அவங்க மட்டும் நினைச்சா பத்தாது. குடும்ப ஒத்துழைப்பும் தேவையா இருக்கு. குடும்பத்தை எதிர்த்து போராடுற பாக்கியா கண்டிப்பா ஜெயிக்கணும். இனியா அடுத்த வாரம் வர்ற போற எபிசோட்கள்ல என்ன செய்வாங்க? கண்டிப்பா அம்மா தனக்காக கொடுத்த அந்த ரெஸ்டாரண்ட்டை தானே எடுத்து நடத்த முடிவு செய்வாங்கன்னு யூகிக்கலாம். ஏன்னா அம்மாவும் அதைத்தான் விரும்புறாங்க. சுதாகர் இனியாவோட முடிவால டென்ஷன் ஆவாரு. சுதாகருக்கு தான் பெண்கள் துணிச்சலா பேசுறது செயல்படுறது பிடிக்காதே. தனக்கு எல்லாரும் அடங்கி கிடக்கணும்னு தானே நினைக்கிறாரு. தன்னோட மருமகளே தன்னை எதிர்த்து பேசுறது செய்யறது எதையுமே அவரால் பொறுத்துக்கவே முடியாது. பாக்கியா துணிச்சலா தட்டி கேட்டதால தானே அவர் பாக்கியாவை இந்த பாடுபடுத்துறாரு. சுதாகர் கண்டிப்பா தன்னோட குறுக்கு புத்திய உபயோகப்படுத்தி இனியாவை வச்சு பாக்கியாவை துன்புறுத்த பாப்பாரு. பாக்கியாவும் லேசுப்பட்டவங்க இல்ல. தன்னோட அதிரடி நடவடிக்கையால எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க. மொத்தத்துல அடுத்த வார பாக்கியலட்சுமி ரொம்பவே சுவாரஸ்யமான சீன்கள் நிறைஞ்சதாக நமக்கு காத்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.